ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 46 இன்ச்சு உடம்பு சுற்றளவு உள்ள ப்ளவுஸுக்கு கப் ஷேப்பும் எப்படி நம்ம அந்த டாட் பாயிண்ட் மார்க் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். எந்த ப்ளவுஸுக்குமே இந்த கப் ஷேப்பு நல்லா இருந்தால் தான் ப்ளவுஸோட ஃபினிஷிங்கே நல்லா இருக்கும். இந்த கப் ஷேப்பு நம்ம எல்லா ப்ளவுஸுக்கும் ஒரே அளவு வச்சிடக்கூடாது. ஒவ்வொரு அளவுக்கும் ஒவ்வொரு அளவு வச்சு தான் நம்ம கப் ஷேப்பு டாட்டு பிடிக்கிறதுக்கு பாயிண்ட் மார்க் பண்ணணும். இந்த ப்ளவுஸுக்கு நம்ம 46 இன்ச்சு மொத்த உடம்பு சுற்றளவு தைக்கிறதுக்கு கூட சேர்த்து எடுத்திருக்கோம். அந்த 46 இன்ச்சு உடம்பளவு எடுத்த இந்த ப்ளவுஸை எப்படி பாயிண்ட் மெஷர்மெண்ட் பண்ணுறது கப் ஷேப்பு அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டில் இந்த ப்ளவுஸுக்கு தேவையான பகுதிகள் எல்லாத்தையும் நம்ம நீட்டாக மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், முன்கழுத்து, பின்கழுத்து, முன் கப் ஷேப்பு, அடுத்தது முன் கைக்குழி, பின் கைக்குழி, கழுத்து சுற்றளவு, ஷோல்டர், அந்த பட்டியோட வளைவான பகுதி எல்லாமே நீட்டாக நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்த பிறகு தான் நம்ம அந்த கப் ஷேப்பு பாயிண்ட் மார்க் பண்ணணும். நம்ம இந்த ப்ளவுஸுக்கு லைனிங் வச்சு தான் கட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த லைனிங் துணியில் தான் நம்ம பாயிண்ட் மார்க் பண்ணணும். ஏன்னா லைனிங் துணி தானே ப்ளவுஸோட உள் பகுதியில் வரும். அந்த பகுதியில் தான் நம்ம பாயிண்ட் மார்க் பண்ணுறத பிடிப்போம் டாட் வந்து. அதனால நம்ம லைனிங் துணியில் பாயிண்ட் மார்க் பண்ணால் போதும். பாருங்கள், இப்போ முன் கழுத்து வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. இந்த முன்கழுத்து கட் பண்ண பகுதிக்கும் இந்த பட்டி கட் பண்ண பகுதிக்கும் இடைப்பட்ட பகுதியில் தான் நம்ம ஓப்பன் டாட்டு மார்க் பண்ணணும். அடுத்தது பட்டி நம்ம கட் பண்ணோம்ல, இந்த இடத்துல தான் நம்ம மெயின் டாட்டு மார்க் பண்ணி தைக்கணும். அடுத்ததாக பாருங்கள், ஆம்கோல் பகுதியில் ஆம்கோல் டாட்டு நம்ம தைக்கணும். இந்த 3 பகுதியிலேயும் தான் டாட் போடணும். எக்ஸ்ட்ரா வேணும்னா ஒரு டாட் நம்ம போட்டுக்கிடலாம். ஒரு சிலர் 3 டாட் தான் போடுவாங்க, ஒரு சிலர் 4 டாட்டும் இந்த கப் ஷேப்புக்கு போடுவாங்க. எந்த மாதிரி நம்ம 4 டாட்டு போட்டாலும் 3 டாட் போட்டாலும் இந்த கப்புங்கிறது அவங்க கேட்குற மாதிரி டஃப்பாக அழகாக நீட்டாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு அந்த ப்ளவுஸு ஒரு லுக்காகவே இருக்கும். பாருங்கள், இப்போ பின்கழுத்து இந்த ப்ளவுஸுக்கு நீட்டாக மார்க் பண்ணிகிட்ருக்குறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலில் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். கட்டிங், ஸ்டிச்சிங், மெஷர்மெண்ட், மார்க்கிங், அடுத்து டிசைனிங், கட்டிங் அப்படின்னு நிறைய வீடியோ, நெக் மாடல் டிசைனிங் எல்லாம் நீட்டாக தைச்சி போட்டிருக்கோம். எல்லா வீடியோவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் பாருங்கள். அடுத்ததாக நம்ம இப்போ கட் பண்ணி முடித்த பிறகு இந்த கப் ஷேப்போட பாயிண்ட் மார்க் தான் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கட் பண்ணும்போது ப்ளவுஸு ஃபுல்லுமே கட் பண்ணி முடித்த பிறகு பாயிண்ட் மார்க் பண்ணுவீங்களா, இல்லை எந்த மாதிரி பாயிண்ட் மார்க் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து கட் பண்ணும்போது ஷோல்டர் வந்து கட் பண்ண மாட்டேன். கூடுதல் லைனிங் ப்ளவுஸுக்கும் ஷோல்டர் கட் பண்ணாமலே தான் நம்ம வந்து தைக்கிறது. பாருங்கள், இப்போ நம்ம கப் ஷேப்பு பாயிண்ட் மார்க் பண்ணிடலாம். ஓப்பன் சைடுக்கும் கழுத்து இறக்கத்துக்கும் இடைப்பட்ட பகுதியை ஒரு 4.25 இன்ச்சு நம்ம போல்டிங் பண்ணிடலாம். பாருங்கள், ஷோல்டர்லேருந்து கரெக்டாக நீட்டாக அந்த கப்போட எட்ஜில் ஒரு மடக்கிடுவோம். ஓப்பன் சைட்லேருந்து மடக்கி இந்த மடக்கணும்லாம் நம்ம 4.25 இன்ச்சு, அந்த 4.25 இன்ச்சில் 1.5 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இந்த மெயின் டாட்டோட அகலம் 3 இன்ச்சு வேணும், அதுக்கு 1.5 இன்ச்சு நம்ம மடக்குன 4.25 மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்தது இதோட உயரம் 3.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம். சரியா, மார்க் பண்ணி நம்ம நீட்டாக பாயிண்ட் பண்ணிடலாம். அடுத்ததாக பாருங்கள், நம்ம ஓப்பன் சைடில் உள்ள துணியை நம்ம போல்டிங் பண்ணி மடக்கி எடுத்தோம்ல, அந்த ஓப்பன் சைடில் உள்ள பகுதியும் கரெக்டாக அளந்து சென்டரில் ஒரு மார்க் பண்ணிவிடுவோம். மார்க் பண்ணி நீட்டாக ஒரு 3 இன்ச்சு நீளத்துக்கு ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிடலாம். இது ஓப்பன் டாட்டோட நீளம். இந்த ஓப்பன் டாட்டோட அகலத்துக்கு நம்ம ஒரு 3/4 இன்ச்சு எடுத்துக்கிட்டால் போதும். 3/4 இன்ச்சு எடுத்து 3 இன்ச்சு நீளம் நம்ம மார்க் பண்ணி நீட்டாக பாயிண்ட் மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், இல்லை கரெக்டாக 3ல் ஒரு மார்க் பண்ணிக்கிடுவோம்.
அடுத்ததாக ஆம்கோல் டாட்டு. நம்ம இந்த 3 டாட்டுமே போட்ட பிறகு அந்த 3 டாட்டுக்கும் இடைப்பட்ட பகுதி கரெக்ட் அளவாக இருந்தால் மட்டும்தான் இந்த கப் ஷேப் அழகாக இருக்கும். பாருங்கள், மறுபக்கத்து துணியிலையும் பதிவு நம்ம பண்ணிக்கலாம். லைட்டாக பிரிண்ட் பண்ண மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம மார்க் பண்ண இந்த மெயின் டாட்டையும் ஓப்பன் டாட்டையும் நீட்டாக மறுபக்க துணியிலையும் மார்க் பண்ணிக்கிடுவோம். பாருங்கள், அடுத்ததாக நம்ம ஆம்கோல் டாட்டு 2 டாட் நம்ம இப்போ மார்க் பண்ணியாச்சா. அடுத்ததாக ஆம்கோல் டாட்டு நம்ம பாயிண்ட் மார்க் பண்ணணும். இந்த ஆம்கோல் டாட் என்ன பண்ணுறோன்னு பார்த்தா, மெயின் டாட்டோட உயரம் 3.5 இன்ச்சு உயரத்துக்கு நேர் ஆம்கோல் பகுதியில் நம்ம நீட்டாக போல்டிங் பண்ணிக்கிடணும். பண்ணின பிறகு இந்த ஓப்பன் டாட்டில் நம்ம 3 இன்ச்சு நீளம் கொண்டு விட்டோம்ல, அந்த நேருக்கு இந்த துணியை ஒரு போல்டிங் பண்ணிக்கிடணும். பண்ணி அந்த இடத்துல கரெக்டாக ஒரு மார்க் பண்ணியாச்சுன்னா நமக்கு ஆம்கோல் டாட்டும் ரெடி ஆயிரும். இந்த ஆம்கோல் டாட்டு நமக்கு கிராஸில் தான் வரும். பாருங்கள், இந்த பீஸ் வந்து நம்ம கிராஸாக எடுத்துருக்கிறதுனால கிராஸில் தான் வரும். மெயின் டாட்லேருந்து கிராஸாக ஆம்கோல் பகுதிக்கு போகுது. இந்த ஆம்கோல் டாட்டும் நம்ம ஒரு 3/4 இன்ச்சு அளவு பிடிச்சா போதும். 3/4 இன்ச்சு எடுத்து அந்த 3/4 இன்ச்சு 2ஆக மடக்கி அதில் தான் நம்ம வந்து தைக்கணும். தைக்கும்போது இந்த மாதிரி நம்ம பாயிண்ட் மார்க் பண்ணி ப்ளவுஸு கப் ஷேப் தைக்கும்போது இந்த கப்போட ஷேப்பே ரொம்ப நீட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி பாயிண்ட் மார்க் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அடுத்ததாக இந்த கப் ஷேப்புக்கு அந்த டாட்டோட அளவெல்லாம் நீட்டாக நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த 3/4 இன்ச்சை மார்க் பண்ணிக்கலாம் ஆம்கோல் பகுதியில். அடுத்தது இந்த மெயின் டாட்டு நம்ம 3 இன்ச்சு மார்க் பண்ணியிருந்தோம்ல, அந்த மார்க் பண்ணதையும் கரெக்டாக நீட்டாக எடுத்துக்கலாம். ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த டாட்டு கொஞ்சம் கிராஸில் தான் வரும். ஆனால் நம்ம தைக்கும்போது நேராக தான் தைக்கணும், கிராஸில் தைக்கக்கூடாது. கிராஸில் தைக்கும்போது இந்த டாட் வந்து எங்கேயாவது கோணி வந்த மாதிரி இருக்கும், நேராக இருக்காது. அதனால் நம்ம தைக்கும் போதும் நேராகவே வச்சு தைச்சா போதும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கப் ஷேப்பு நம்ம எப்படி பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்கோம். இந்த பாயிண்ட் மார்க் பண்ணது ரொம்ப ஈஸியாக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். 46 இன்ச்சு உடம்பு சுற்றளவுள்ள ப்ளவுஸுக்கு நீட்டாக நம்ம இப்போ கப் ஷேப்பு பாயிண்ட் மார்க் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். எந்த அளவுக்குமே நம்ம கரெக்டாக அளவு வச்சு மார்க் பண்ணி தைக்கும்போது நீட்டாக இருக்கும். நம்ம அளவு இல்லாமல் தேவைக்கு பிடிச்சி நம்ம தைக்கும்போது அளவு வந்து கரெக்டாக வராது. சரியா? இந்த மாதிரி நீங்களும் கரெக்டாக மார்க் பண்ணி தைச்சி பாருங்கள். நம்ம மார்க் பண்ணும்போது லைனிங் துணியில் தான் நம்ம மார்க் பண்ணணும். சரியா? மெயின் துணியில் மார்க் பண்ணக்கூடாது. மெயின் துணியில் மார்க் பண்ணும்போது அந்த மார்க்கர் வந்து அழிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்களும் நீட்டாக இதே மாதிரி மார்க் பண்ணி நீட்டாக தைச்சி பாருங்கள், நீட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சவங்க நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அனைத்து வீடியோக்களுக்கும் நல்ல ஆதரவு தந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி. இந்த கப் ஷேப்பில் மெயின் டாட் 3 இன்ச்சு நம்ம டாட் போட்டு பிடிக்கிறதுக்கு மார்க் பண்ணோம்ல, இந்த 3 இன்ச்சை பட்டியிலையும் நம்ம நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிடணும். அதுவும் 2 பக்கமும் நீட்டாக 1.5 இன்ச்சு வச்சு கட் பண்ணி எடுக்கணும். அந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்து இந்த தச்சு முடித்து கப் ஷேப்பில் ஜாயின் பண்ணும்போது நீட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.